ஆக்சுவலா மூவி ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் தனுஷ் ஆக்ஷன் எல்லாமே சூப்பரா இருந்தது. பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் எப்படி பிள்ளைங்களை வளர்க்கணும் அண்ட் ஆல்சோ எல்லாமே நல்லா இருந்தது. மியூசிக் வாய்ஸ் அமேசிங் அண்ட் நித்யா மேனனோட சப்போர்ட் தனுஷ்க்கும் சூப்பராக இருந்தது. திருச்சிட்டம்பலம்க்கு அப்புறம் இதில் கனெக்ட் பண்ணிக்க இன்னும் நல்லா இருந்தது. காம்போ வாய்ஸ் எக்ஸலண்ட். வில்லனிசமா பார்க்கணும்னா ஹி வாஸ் அமேசிங். நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அந்த மூவில எதுவுமே வந்து தேவையில்லாம இல்லை, எல்லாமே நல்லது. எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு மூவி. இல்ல நல்லா இருந்தது. லைக் ஒரு நல்ல ஃபேமிலி ஃபிலிம் அந்த மாதிரி பார்த்தா இட்லி கடை நல்ல மூவி. நல்லா கனெக்ட் ஆச்சு. ஆக்சுவலா ஃபேமிலி இஸ் ஆல்சோ an important thing. ஃபேமிலி இஸ் எவ்ரிதிங். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு படம். சூப்பரான படம். கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப போய் தியேட்டர்ல போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி படத்தெல்லாம் ஒரு ரேர் ஜெம் இதெல்லாம். ஸ்டோரி எல்லாம் நான் லீக் பண்ண மாட்டேன். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. தனுஷ் as டிரெக்டரா ஜெயிஸ்டார். படம் பேர் என்ன, இட்லி கடை. ஸோ அதை வச்சு ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனா உங்களுக்கு போர் அடிக்காது உட்காந்து பார்த்தா. நானே அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் செகண்ட் கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி அழுதுட்டேன். ஒரு மாதிரி ரொம்ப ஹோல்சமா இருக்கு. ஐயோ அது பயங்கரமான நடிப்பு. எனக்கு யார்கிட்டயும் சொல்ல வரல. ஆனா சூப்பரா நடிச்சிருக்காரு அவரு. ஆக்டிங்க்கெல்லாம் யாராலையும் வர முடியாது சார் நிஜமாலே. அப்புறம் தனுஷ் சாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நித்யா மேனன் தனுஷ் காம்போ சூப்பரா இருக்கு. அது அந்த ஸ்டோரி ராயன் ஸ்டோரி வேற, இட்லி கடை வேற. பட் இது வந்து பயங்கரமா இருக்கு. சீரியஸா நான் ஒரு தனுஷ் ஃபேனா சொல்லல, ஆஸ் ஒரு மூவி பார்க்க வந்த ஒரு ரிவ்யூவா நான் சொல்றேனே வச்சுக்கோங்க. நல்லா இருக்கு படம். கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல ஃபேமிலியா பார்க்கலாம். அவ்வளவுதான். அதாவது என்ன சொல்றது, ஜிவி தனுஷ் காம்போ நல்லா இருக்கும் எப்பவுமே. ஸோ நம்ம அதுல குறைய சொல்ல முடியாது. சூப்பரா பண்ணியிருக்காரு. மியூசிக் எல்லாம் லேக் எல்லாம் ஆகலங்க, லேகே ஆகல. நல்லா இருக்கு படம். வேற லெவல்ல இருக்கு. தனுஷோட ஆக்டிங் அண்ட் டைரக்டர் லிரிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவரை வந்து சொல்லவே வேண்டாம். அவருக்கு கண்டிப்பா ஆஸ்கார் அவார்ட் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். நாங்க ப்ரேயர் பண்றோம். இந்த படத்துல சொன்ன சென்டிமெண்ட் மூவி தான். எல்லாரும் லைஃப்லயுமே நடக்கிற ஒரு விஷயம் தான் அது. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருமே நம்ம மிஸ் பண்றது அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான். அருண் விஜய் நல்லாவே நடிச்சிருக்காரு இதுல. நான் இதான் ஃபர்ஸ்ட் அவரோட மூவி நான் தியேட்டர்ல வந்து பாக்குறது. நல்லா இருக்கு. அவருக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. சூப்பரா இருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. அவரு சொல்லவே வேண்டாம், எப்பவுமே நல்ல வைப் கொடுப்பாரு. நல்லா இருக்கு. இந்த படத்துக்குமே அவருக்கு கண்டிப்பா அவார்ட் கிடைக்கும். தனுஷோட டைரக்ஷனை சொல்லவே வேணாங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. டீமே நல்லா ஒர்க் சூப்பரா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா பேரண்ட்ஸோடய வந்து பார்க்கலாம். ஏன்னா பேரண்ட்ஸோட வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அட்டாச் இருக்கும். ஸோ இது நல்ல ஒரு டச்சிங்கான மூவி. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச். எல்லாரும் பாருங்க. ஃபீல் குட் மூவி. மனசை தொட்ட பாடல்கள், இதயத்தை தொட்ட மூவி. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. என்னன்னு சொல்றது, எல்லாமே ஒரு ஃபீல் குட் மூவியா செம்மையா இருந்துச்சு. அதுதான் ஒரு படத்தை லிஃப்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. கூஸ் பம்ப் சீனா இருந்துச்சு. நல்லா நடிச்சிருக்காரு. அந்த ஈகோ இல்லாம எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க மூவில. அதான் ஈகோ இல்லாம பேஷண்டா இருந்து பண்ணணும். அப்பா அம்மா சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. அப்பா அம்மா சென்டிமெண்ட், ஃபேமிலி மிஸ் பண்றது. பிகாஸ் அங்க இருந்து வந்திருக்கோம்ல, எங்களுக்கே ஒரு மாதிரி ஐயோ அப்படி ஆச்சு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு மூவி. நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே புரியல ப்ரோ. நல்லா தான் ப்ரோ நடிச்சிருக்காரு. பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். கதில வந்து செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் ப்ரோ தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் தெரியும். ஆனால் நல்லா இருக்கு. மூவி நல்லா இருக்கு. பார்க்கலாம். நம்மளே சொல்லிட்டா அது வந்து பார்க்க மாட்டாங்க ஆடியன்ஸு. பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு மூவி. நல்லா இருக்கு. பார்க்கட்டும். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம் ப்ரோ. லவர்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கு மூவி. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. ஒன்னொன்னு சூப்பரா இருக்கு. பயங்கரமா இருக்கு. நல்லா இருக்கு. ஏன்டா என்ன மாட்டி விட்டேன். இந்த படம் நல்லா இருக்கு. எப்படின்னா நானும் ஒரு கிராமத்துல இருந்து சென்னை கிளம்பி வந்தேன் தான். படத்துல என்ன சொல்லியிருக்காரு, இப்போ சென்னையில வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ் அந்த மாதிரி இருக்கிற அங்கே உள்ள பாலிடிக்ஸுங்கிறது வந்து அங்கே உள்ளது வந்து அவ்வளோ பெரிய. ஆனால் கிராமத்தில் நடக்கிற
ஒரு சின்ன சின்ன கடை இருக்கிற அந்த பாலிடிக்ஸ் விஷயம் வந்து அழகா ஈஸியா சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி அருண் விஜய் அவரோட ரோல் பக்காவா பண்ணியிருந்தாரு. அது இதுவே சொல்ல முடியாது. அருண் விஜய் கரெக்டா பண்ணியிருந்தாரு, எதிர்பார்க்க முடியாது. அவரு பையனுக்கும் இல்லாம தனுஷுக்கும் இல்லாம சம இதா அவரோட கேரக்டர் நல்லா இது பண்ணி சொல்லியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. ஒரு டைம் நீங்க தியேட்டர்ல ஒரு டைம் பாருங்க, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், ஃபீல் குட் மூவி. எல்லாம் இட்லி கடைன்னு ஜிவி பிரகாஷ் மியூசிக்லாம் சொல்லவே வேணாம் ப்ரோ. அவர் ஆல்ரெடி ஆஸ்கார் வாங்கிட்டாரு, தேசியோட வாங்கிட்டு வந்துட்டாரு. நல்லா தான் இருந்துச்சு படம். ஒரு டைம் நீங்க தியேட்டர்ல பாருங்க படம். கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா அந்த படத்தை வந்து பார்க்கணும். கண்டிப்பா சென்னையில மோஸ்ட்லி கிராமத்துல இருந்து கிளம்பி வந்தவங்க தான் சென்னையில அதிக பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு முறைக்கும் தீபாவளி பொங்கல் அந்த டைம்ல தான் ஊருக்கு போறாங்க. இப்போ அங்க உள்ள சுச்சுவேஷன், அங்க உள்ள சந்தோஷம், அங்க உள்ள இதை வந்து அவங்க பெருசா நினைக்கிறது இல்லை. இந்த மூவி இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு ஊர்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தவங்க திரும்ப அவங்க ஊரை திரும்பி பாக்குற மாதிரி ஒரு கதை. நல்லா இருந்துச்சு. தனுஷ் சார் சூப்பரா பண்ணியிருந்தாரு. இதுல எனக்கு ஒரு பெருமை என்னன்னா, இந்த படத்துல தனுஷ் சாரோட ரோல் முருகன் நடிச்சிருந்தாரு. எங்க அப்பா பேர் முருகன். நான் வந்துட்டு அவர் இட்லி கடை இது பண்ணியிருந்தாரு. நானும் ஒரு ஹோட்டல்ல ஷெஃபா இருக்கேன். அது ஒரு ரசிகனா எனக்கு அது ஒரு பெருமையா இருக்கு. தனுஷன் ஆக்டிங் தான் சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. சத்தியம் பண்றா டேய், நீ இப்ப வந்து நீ வெயிட் பண்ணுங்க. ஆமா டேய், எனக்கு பிடிச்சிருக்குடா. நேஷனல் அவார்ட் கன்ஃபார்ம். குபேரா கபடி நெக்ஸ்ட் குபேரா பேச்சு நேஷனல் அவார்ட் இல்ல ஆஸ்கார் நாமினேட் ஆயிடுச்சுனா அது போதும்னா. நான் ஆக்டிங் இவங்களால முடியாதுண்ணா. ஒரே நிமிஷம் டேய் நீ உனக்கு இவனுக்கு யாரோ கொடுத்துருக்காங்கண்ணா. சூப்பர் படம், சூப்பர். நான் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். சட்டதா கிஞ்சி வந்து இந்த பேர் சூப்பரா ஜிவி பிரகாஷ் தான் யாரும் சொல்ல போல தலையாட்டுறான். ஜிவி பிரகாஷ்